வணக்கம் அண்ட் வெல்கம் டு வணக்கம் நண்பா யூடியூப் சேனல். ஸோ நம்ம பேசிக்லாம் வரிசையாக பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த கேப்பில் நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் இந்த கிளாஸில் சொல்லிக்க விரும்புகிறேன். அதுக்கு பேர் தான் GoZ. இங்கே இருக்குது பார்த்தீங்களா, GoZ அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா. இது என்னன்னு போட்டிருக்கு, எக்ஸ்போர்ட் கரண்ட் சப்டூல் டு GoZ எனேபிள்டு அப்ளிகேஷன் கண்ட்ரோல் G ஷார்ட்கட்டு. ஸோ இந்த GoZனா என்ன அப்படிங்கிறது இந்த கிளாஸில் நம்ம பார்ப்போம். இது ஆக்சுவலாக இது ஒரு அட்வான்ஸ்டு ஆப்ஷன். பட் ஆனால் ஏன் நான் பேசிக்கில் சொல்கிறேன்னா, இது நான் திடீர்னு யூஸ் பண்ணுவேன். ஏன்னா இதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம இதில் யூஸ் பண்ணுறத, இப்போ நான் ஒரு ஸ்கல்ப்டிங் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ஒரு ட்ராயிங் போட்டு ஒரு ஏலியன் மாதிரி ஒன்று நான் க்ரியேட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நான் இதை அப்படியே டக்குன்னு நான் 3dsmax கொண்டு போகணும். 3dsmaxில் ஒரு கரெக்ஷன் மட்டும் டக்குன்னு அப்படி இங்கே கொண்டு வரணும். அதே மாதிரி அது மட்டும் கிடையாது, மாயா இல்லைன்னா சினிமா 4D இந்த மாதிரி ஒரு சில நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆனால் பிளெண்டர் அது ஆப்ஷன் இல்லை, நான் பார்த்தேன். ஸோ இப்போ அது எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அது எப்படி நம்ம இங்கேருந்து அங்கே போகிறது, அங்கேருந்து இங்கே வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ப்ரிஃபரன்ஸை கிளிக் பண்ணுங்கள். ப்ரிஃபரன்ஸ் கிளிக் பண்ணிட்டு அதில் பார்த்தீங்கன்னா GoZ அப்படின்னு இருக்கும், GoZ. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல நான் இருக்கிற ஆப்ஷன் மட்டும்தான் பேத் பண்ண முடியும். பேத் டு சினிமா 4D. ஸோ சினிமா 4D பேத் க்ரியேட் பண்ணிட்டோம்னா நம்ம கிளிக் பண்ணும் போது சினிமா 4Dக்கும் இதுக்கும் லிங்க் ஆயிரும். பேத் டு 3D ஸ்டுடியோ மேக்ஸ், இதுதான் 3ds max. நான் யூஸ் பண்ணுறது 3ds max. பேத் டு மாயா தான் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா இது பண்ணிக்கலாம். பேத் டு ஃபோட்டோஷாப், பேத் டு ஸ்கல்ப்ட் ஸ்கிரிப்ட், இதெல்லாம் நான் யூஸ் பண்ணல. ஸோ இப்போ 3ds max தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஆல்ரெடி லிங்க் பண்ணியிருந்தேன், நான் கிளியர் கேட்ச் கொடுத்துக்கிறேன். இப்போ நீங்கள் பண்ணும்போது ஃபஸ்ட்டு போகும்போது இப்படி தான் இருக்கும், இம்போர்ட் சப்டூல், கிளியர் கேட்ச், இந்த மாதிரி வரிசையாக இருக்கும். இப்போ பேத் டு இன்னும் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணுறீங்க, இதுனா பேத் பண்ணலன்னா இது பண்ணிக்கோங்க. பேத் டு 3ds ஸ்டுடியோ மேக்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக சர்ச் பண்ணி அதுவே லிங்க் எடுத்துரும். சர்ச் பண்ணி எந்த லொக்கேஷனில் 3ds max இருக்குது அப்படின்னு அதுவே கண்டுபிடிச்சி சொல்லிடும். இதுதானா அப்படின்னு கேட்கும். ஓகே இதுதான் அப்படின்னு அது மேலே ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா போதும். அப்படி ஒரு வேளை இது ஃபைன் பண்ணலை அப்படின்னா ப்ரௌஸ் கிளிக் பண்ணி லொக்கேஷன் போங்க. உங்கள் ஃபைல் மேனேஜர் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் ஃபைல்ஸில் போயிட்டு, அப்படி இல்லைன்னா வெளியே வந்தீங்கன்னா ஆட்டோடெஸ்க் இருக்கும். சரி, ப்ரோக்ராம் ஃபைல்ஸ், ஆட்டோடெஸ்க்கு, 3ds max 2017, அதில் எங்கே இருக்குன்னா இங்கே இருக்கும், 3dsmax.exeன்னு இருக்கும். ஸோ இதுதான் என்னோடய லிங்க்கு. அப்படிங்கும்போது நான் அதை கிளிக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பேத் டு 3dsல நான் கிளிக் பண்ணுறேன். எனக்கு அந்த லிங்க் இருக்குது. ஒரு வேளை இங்கே வரலைன்னா நீங்கள் ப்ரௌஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இது மேலே ஒரு கிளிக் பண்ணிக்கிறேன், எனக்கு செலக்ட் ஆகிடுச்சு. இப்போ எனக்கு பேத் ஓகே ஆயிடுச்சு. இப்போ இந்த இடத்துல ஏன் இன்னும் எனேபிள் ஆகலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மள இன்னும் எந்த மாடலுமே உள்ளே போடல. இப்போ ஒரு சிம்பிளாக ஒரு இதை ஒன்று போடுவோம், ரிங் 3Dக்கு இதை நான் போடுறேன், ரிங் 3D. இப்போ இதை ரொட்டேட் பண்ணோன்னா எடிட்டு போன கிளாஸில் பார்த்தோம். ஸோ இந்த மாடலை இப்போ நம்ம போட்டது இங்கே பாருங்கள், GoZ வந்துடுச்சு. இப்போது நான் 3ds max ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது நான் GoZ கொடுக்கும்போது எனக்கு டக்குன்னு இங்கே வந்துடணும், இங்கே லோட் ஆயிடணும். ஸோ இங்கே ஒரு எடிட் பண்ணும் போது இங்கே வந்துடணும், அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்டு. ஸோ இந்த சர்க்கிளை இப்போ நான் GoZ கொடுக்குறேன். GoZ கொடுத்துட்டேன். ஆனால் இங்கே எந்த ஒரு மாற்றமும் இங்கே வரல. ஏன் அப்படி வரல அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு லிங்க் பண்ணிக்கோங்க. GoZ கொடுக்கும்போது வரலன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது என்னென்னா, மேக் பாலி இருக்கான்னு பார்த்துக்கோங்க. மேக் பாலி மெஷ் 3D. ஸோ இது கொடுத்துக்கோங்க. இது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப்ஷன்லாம் வந்துடும். இப்போ நான் GoZ கொடுக்குறேன்னா இங்கே பார்த்தீங்களா வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ எனக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. பட் ஆனால் உங்களுக்கு வரலன்னா, சப்போஸ் அது வரலன்னா, இந்த இடத்துல இப்போ நான் வரல அப்படின்னா என்ன பண்ணணுன்னா, மெயினாக மிஸ்டேக் ஒன்று பண்ணியிருப்பீங்க. என்ன பண்ணியிருப்பீங்கன்னா, இதை ஓப்பன் பண்ணும் போது நார்மலாக டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணியிருப்பீங்க. சரிங்களா, இதை டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணியிருப்பீங்க, இதையும் டபுள் கிளிக் ஓப்பன் பண்ணியிருப்பீங்க. அப்படின்னா வரலன்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா, எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ நான் இதையும் க்ளோஸ் பண்ணுறேன். ஓகேங்களா. இது ஏன் வருதுன்னா, நான் இது அட்மினிஸ்ட்ரேஷனில் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணும்போது Zbrushஐ ரைட் கிளிக் பண்ணுங்கள். Zbrushஐ ரைட் கிளிக் பண்ணிட்டு
ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேஷன்னு கொடுங்க. ஓகேங்களா? அது மாதிரி இந்த மாதிரி ஆப்ஷன் கேட்கும். எஸ் கொடுத்துருங்க, எஸ்ஸான்னு கேட்கும். அதே மாதிரி 3dsmaxும் ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுத்துருங்க. ஆக்சுவலாக நான் ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு நார்மலாக ஓப்பன் பண்ணியிருக்கணும். நான் 3dsmax மட்டும் ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேஷனில் ஓப்பன் பண்ணிட்டேன். அதனால தான் எனக்கு உடனே லிங்க் ஆகிடுச்சு, அது ஓப்பன் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதை விட்டுருங்க, அது ஓப்பன் ஆகிறத விட்டுருங்க, நான் அதை க்ளோஸ் பண்ணிடுவேன். உங்களுக்கு நார்மலாக வந்து லிங்க் ஆகாது. GoZ கொடுத்தீங்கன்னா லிங்க் ஆகாது. எப்போ லிங்க் ஆகும்னா நீங்கள் இந்த இதில் வந்துட்டு ப்ரிஃபரன்ஸ் ஃபஸ்ட்டு கொடுக்கணும். ஃபஸ்ட்டு ஒன் பண்ண வேண்டியது ப்ரிஃபரன்ஸில், இது க்ளோஸ் ஆகட்டும். ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது ப்ரிஃபரன்ஸில் GoZில் பேத்து கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு மாடல் நீங்கள் போடுறீங்கன்னா எடிட் பாலி கொடுத்ததுக்கப்புறம் அதை வந்து மேக் பாலிமெஷ் கொடுத்துருக்கணும். முக்கியமாக சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்கணும். அதாவது இதை வந்து இந்த Zbrushையும் 3dsmaxையும் ரைட் கிளிக் பண்ணி ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுத்து தான் ஓப்பன் பண்ணணும். அப்படி பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக லிங்க் ஆகும். இப்போ நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகே, இப்போது இதை வந்து இந்த சைடு வச்சுக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதையும் நான் ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஓப்பன் பண்ணிட்டேன். ப்ரிஃபரன்ஸில் லிங்க் பண்ணியாச்சு. GoZக்கு முன்னாடி மேக் பாலி நான் கொடுத்தாச்சு. ஸோ இனிமேல் லிங்க் ஆகிறதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இங்கே பாருங்கள், இங்கேயும் ஒரு ரைட் சைடில் இருக்கிற 3dsmaxில் பாருங்கள் GoZ வந்துருச்சு. இப்போ பாருங்கள், நான் GoZ கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், டக்குன்னு இங்கே வந்து லிங்க் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்களா, அந்த இது இங்கே வந்துருச்சு. இப்போது இந்த இடத்துல வெர்டெக்ஸை நான் பிடிச்சி இந்த மாதிரி நான் வந்து மூவ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி ஆஃப் பண்ணிட்டேன். இங்கே ஏன் மாறலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, GoZ கொடுத்து இங்கே பார்த்தீங்களா, GoZ கொடுத்து எடிட் இன் Zbrush கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே அப்டேட் ஆகும். இங்கே அப்டேட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ இது வந்து ஒரு வேறு லெவல் ஆப்ஷன். முக்கியமாக லிங்க் பண்ணணும். அப்புறம் 2 அப்ளிகேஷனையும் ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேஷனாக ஓப்பன் பண்ணணும். அப்போ தான் இது உங்களுக்கு ஒர்க் ஆகும் ப்ராப்பராக. அதே மாதிரி இங்கே பாருங்கள், நான் இந்த இடத்துல பெயிண்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி இந்த ப்ரஷ் டூலை வச்சு சும்மா பெயிண்ட் பண்ணுறேன் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறதுக்கு. இது வந்து பாலிகான் லோவாக இருக்குது. ஸோ நான் Ctrl D கொடுத்து கொஞ்சம் குவாலிட்டி அதிகம் பண்ணிக்கிறேன். இப்படி நான் பெருசு பண்ணுறேன். இப்போது GoZ கொடுக்குறேன். இங்கே பார்த்தீங்களா, இங்கே ஒரு பீட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதுதான். இப்போ இந்த ஆங்கிள் வச்சுட்டு இந்த மாதிரி பிடிச்சி இழுக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஷேப் இருக்குது. இப்போ நான் இங்கே வந்து GoZ எடிட் இன் Zbrush கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்களா, ஒரே செகண்டில் இங்கே அப்டேட் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து ஒரு வேறு லெவல் ஆப்ஷன். இது எதுக்கெல்லாம் மேக்ஸிமம் யூஸ் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இங்கே வந்து பெயிண்ட் பண்ணலாம். கலர் பெயிண்ட் பண்ணால் இங்கே வந்துடும். அதே மாதிரி இங்கே வந்து நீங்கள் டெக்ஸ்சர் பிரிக்கிறதுக்கு UV பிரிப்பீங்க. இப்போ ஒரு கேரக்டருக்குன்னு வச்சுக்கோங்களேன், கண்ணுக்கு, மூக்குக்கு, ஃபேஸ்க்கு, ஹேருக்கு எல்லாம் வந்து டெக்ஸ்சர் பிரிப்பீங்க. ஸோ அந்த டெக்ஸ்சர் இங்கே நீங்கள் UV பிரிக்கிறது இங்கேயும் வந்து UVன்னு சொல்லிட்டு இங்கே எல்லாமே பிரித்து கொடுத்துரும். நீங்கள் இங்கே என்னென்ன மாடிஃபிகேஷன் பண்ணுறீங்களோ இங்கே GoZ கொடுக்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடும். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸில் வந்து இது வேறு லெவலில் இருக்கும். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ஒவ்வொரு டைம் நீங்கள் GoZ கொடுக்கும்போது இங்கே லோ பாலியாக மாறிடும். அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா, இதில் போய்ட்டு ஜாமெண்ட்ரியில் சப்டிவிஷன் ஏற்றிடலாம். அதையும் பத்தலைன்னா டிவைட் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி கிளிக் பண்ணும்போது இங்கே உப்புது. ஸோ நான் இப்போ உப்புற மெஷ் போட்டிருக்கேன். சும்மா இது பண்ணி காட்டுறேன், அவ்வளோதான். இதெல்லாம் நான் பேசிக்கில் என்ன சொல்லுவேன். ப்ரஷ் டூலுக்கெல்லாம் நான் போகவே இல்லை. அதுக்குள்ளே இதை நான் சொல்லித்தரேன்னு நினைக்காதீங்க. இது வந்து ஒரு முக்கியமான தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு ஆப்ஷன், GoZ அப்படிங்கிறது. இப்போ பார்த்தீங்களா, எல்லாம் அப்டேட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஷேப் உங்களால் 3dsmaxில் பண்ணிகிட்டு இருக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா, ஈஸியாக முடியவே முடியாது, கஷ்டப்படணும். இதே ஸ்கல்ப்டிங்லேருந்து 3dsmaxுக்கு லிங்க் பண்ணுறது சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ அதனால் இந்த ஆப்ஷன் உங்களுக்கு இப்போவே சொல்லிக்கிறேன். அது காரணமும் இருக்குது. இந்த பேசிக் சொல்கிறதுக்கு முன்னாடி GoZ சொல்கிறதுக்கு காரணமும் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் பேசிக்கை நம்ம கண்டினியூ பண்ணிட்டு போகலாம். இது வரும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும். சப்போஸ் உங்களுக்கு எல்லாமே நான் சொன்னது பண்ணிட்டீங்க,
ஆனால் கோசி வந்து லிங்க் ஆக மாட்டேங்குது எனக்கு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் நம்பர் இருக்குது. ஸோ அதில் வாட்ஸ்அப்பில் கேளுங்க, நான் உங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுக்குறேன். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.